ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங். ஸோ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விலாக் என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதுதான் ஃப்ரெண்டோட வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனு. பையன் பொண்ணு காது குத்து விழா. நான் ஆல்ரெடி பாட் போட்டிருந்தேன். அவங்களுக்கு நைட்டு மொட்டை அடித்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலில் கெடா வெட்டினது, அதுக்கப்புறம் கோவிலே பொங்க வச்சதுன்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த பார்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே கோவிலில் வந்து நைட்டே எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் வந்து மண்டபத்தில் வந்து காது குத்து கெடா விருந்து போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு குட்டி பையனுக்கு காது குத்தியாச்சு. சரியான அழுகாச்சு. மாலையெல்லாம் போட்டுக்க மாட்டேன்னு கோவம் வர அளவுக்கு அழுகாச்சு. அப்படியே நமக்கு இதை பார்க்கும்போது ஐயோ என் பையனுக்கு காது குத்தையில் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் ஆனாலும் அந்த மொமெண்ட் ஐயோ எப்படி வலிச்சிருக்கும் அப்படின்னு எனக்கு அப்படியே ஃபீல் ஆயிடுச்சு. ஐயோ வலிக்குதில்ல குட்டி பையனுக்கு ரொம்ப அப்படின்ட்டு. அடுத்து பாப்பாவுக்கு காது குத்தணும். ஃபஸ்ட்டு வந்து 2 பேர் ட்வின்ஸு, தம்பி பாப்பா ட்வின்ஸு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தம்பி ஃபஸ்ட்டு, செகண்டு வந்து பாப்பா. அதனால் வந்து ட்வின்ஸாக இருந்தாலும் ஒரு செகண்டுக்கு முன்னாடி பிறந்து வந்தாலும் நான் அண்ணன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து தம்பிக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து அவங்க மூத்தவங்க அவங்க தானே. ஒரு செகண்டுக்கு இப்போ முன்னாடி பிறந்தாலும் மூத்தவங்க அவங்க தான். அவங்களால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு காது குத்திட்டு அடுத்த சின்ன மொட்டைக்கா வந்து உட்கார்ந்தாச்சு. அவங்க பாருங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. அண்ணன் வேற வருன்னு கத்திட்டு போகிறான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கும் குத்தியாச்சு. 2 பேருக்கும் காது குத்தும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ஐயோ சாமி இவ்வளோ வலி இருக்கே, அவங்க பயப்படுறாங்களோ இல்லையோ அவங்கள சுற்றி நாங்கள் பார்க்குற போது ஐயோ வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லோரும் அமுத்தி பிடிச்சி காது குத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஆளுக்கு காது குத்தி ஃபங்க்ஷன் வைக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஐயோ அப்போ என்னடா இது ஃபங்க்ஷன் பண்ணணும், கரெக்டாக பண்ணணும், அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக பண்ணணும், வரவங்களை கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிறைய வந்து ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து 2 பேர்த்துக்கு ட்வின்ஸுக்கு அப்படியே ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது அப்படின்னா எவ்வளோ டென்ஷன் இருக்கும், ரொம்ப சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை கூட வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு சில டென்ஷனும் இருக்கும். ஸோ நல்லபடியாக ஒரு வழியாக வந்து கெடையெல்லாம் வெட்டிகிட்டு இருந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு காதெல்லாம் குத்தியாச்சு. இவங்களுக்கு காது குத்தும்போது பார்த்திங்கன்னா பிடிச்சி உட்கார வைக்கவே முடியல பாப்பாவை. அப்படியே அவங்க நான் 3 பேர் பிடிக்கிறாங்க. அந்த 3 பேர்த்தையும் தாண்டி அவங்க வந்து அப்படியே வந்து எம்பி வர்றாங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டாலும் காது குத்தும் போது அது வேறு பிரச்சனைங்க. கொஞ்சம் தள்ளி குத்திட்டாலும் நாளைக்கு ஃப்யூச்சரில் மறுபடியும் வந்து காதை மறுபடியும் குத்துற மாதிரி இருக்கும். அதனால் வந்து எல்லாம் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குல்ல. அவங்க பாருங்கள் காது குத்துனோடனே சரியான அழுகாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலை போடுறதுக்கு அப்படி தான் 2 பேர்த்துக்கு மாலையே போட விடலை. சொந்த பந்தங்கள்லாம் கூடி ஒரு விசேஷம் நடக்கிறது ரொம்ப சந்தோஷமான தருணங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் அப்படியே கெடா விருந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ அடுத்து கெடா விருந்து கம்பல்சரி. காது குத்துனோடனே கெடா விருந்து தானே மெயின். ஸோ அடுத்து அங்கே பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி, தலைக்கறி எல்லா கறியும் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ வாங்க நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். 2 பேர்த்துக்கும் காது குத்தி அடுத்து வந்து மாலையெல்லாம் போட்டாச்சு. காது குத்துனது இல்லாமல் கண்டதையும் தலையில் போடுறீங்களே அப்படின்னு பாப்பாவுக்கு சரி கோவம். அப்படியே வந்துட்டு மாலை போடுறதுக்கே விட மாட்டேங்கிட்டா. ஸோ எல்லாம் மாலையெல்லாம் வேண்டாம் கொண்டுக்கிட்டு போகடா அப்படின்ட்டு எல்லாம் கழட்டி எழுந்திரிச்சிட்டு உதறிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அப்பாவை போய் எடுத்துக்க சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காது குத்துறோன்னே அந்த வழி தாங்கில அப்பாட்ட தான் போகணுன்னு நின்ட்டாங்க 2 பேரும். மாற்றி அவங்க அம்மா அப்பா 2 பேரையும் மாற்றி கடைசி வரைக்கும் பாப்பா மாலை போடுறதுக்கு விடவே இல்லை. அவளுக்கு அந்த வழியில் வந்து இதெல்லாம் பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாலையை மட்டும் சுத்தமாக போடுறக்கே விடலை. தம்பிங்க கூட அவன் கொஞ்ச நேரம் அழுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டான். ஆனால் மாலையெல்லாம் கழட்டி எறிகிறதுக்கெல்லாம் அவன் மாலை வந்து எடுக்கவோ அதெல்லாம் எதுவும் பண்ணலை. ஆனால் பாப்பா கழுத்தில் போடவே இல்லை. என்னை தயவு செஞ்சு விட்டீங்கன்னா போதுங்கிற மாதிரி பயங்கரமாக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. கடைசி எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் வந்து காதெல்லாம் குத்திட்டு 2 பேர்த்து சமாதானப்படுத்துகிறதே பெரிய ஒரு போர்க்களமாகி போச்சு. ஏன்னா மற்ற யார்கிட்டையும் வரமாட்டேங்கிட்டாங்க. அம்மா அப்பா 2 பேருமே சமாதானப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.